ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு எப்பவும் போல் மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்குங்க. மொந்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாக விரித்து விட்டு தேய்ச்சிக்குங்க. இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு மேலே வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி மேல் பக்கமாக பார்த்த மாதிரி முட்டையை வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு பெப்பரும் சேர்த்திக்கலாங்க. இது கூட நீங்கள் வீட்டில் ஏதாவது காய்கறி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா பொரியல் செஞ்ச காயே போதுங்க, அந்த காயே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருந்தேங்க. அந்த கேரட் பீன்ஸ் தான் சேர்த்திக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துலாம். இல்லை வீட்டில் எதுவும் காய் செய்யலை அப்படின்னா வெங்காயம் கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு வணக்கி விட்டு அந்த வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க. நான் காயெல்லாம் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு வலது பக்கம் இடது பக்கம் இந்த மாதிரி 2 சைடும் மடிச்சுட்டு மேலே கீழே 4 சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். இப்போ மடித்ததுக்கப்புறமா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி திருப்பிக்கலாங்க. நம்ம கடையிலலாம் எக் பப்ஸு, காளான் பப்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஷேப்க்கே இருக்கும். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் இதுக்கு 1 ஸ்பூன் அளவு கூட தேவைப்படாதுங்க. பொரிச்செல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி மேலே எண்ணெய் தடவி விட்டாலே போதும். மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு தடவை எண்ணெய் தடவி விட்டுருங்க. 4 சைடுமே உங்களுக்கு அந்த நல்லா எண்ணெய் மட்டும் லைட்டாக தடவி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோசைக்கல் ரொம்ப ஹீட்டாக வேணாங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக வெந்து நல்லா முருகலாகி வரும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட விட தான் உள்ளேயும் வேகுங்க. நல்லா நமக்கு அது முருகலாக கிடைக்கும். பப்ஸ் இப்படி முருகலாக இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்கிற ஸ்நாக்ஸ் டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அப்படியே பப்ஸு மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் லேயர் மட்டும் வராது. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே பப்ஸு மாதிரி தாங்க இருக்கும். லேயர் வேணால் நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும் போதே நம்ம புரோட்டாக்கெலாம் தேய்க்கிற மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணி மறுபடியும் திருப்பி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த லேயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி அப்படியே தாங்க தேய்ச்சி போட்டிருக்கேன். 2 சைடு இந்த மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு 4 பக்கமும் வேக வைக்கணும். அந்த சைடில் நிற்காதனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த மாவு ஃபுல்லாக வெந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பாக வருங்க. இதே போலவே ஒவ்வொரு சைடும் ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெயும் பிடிக்காது, நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். வீட்டில் சப்பாத்தி செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.